ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கார அரிசி புட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கார அரிசி பச்சை அரிசி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவைன்னு சொல்லி நீங்களே அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஊற வைக்கணும். இப்போ இது ரொம்ப ஒரு 8 மணி நேரம், ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊறினா தான் நல்லா ஊறி மாவு அரைஞ்சி வரதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து நல்லா 4-5 தண்ணி கழுவிட்டு நீங்கள் ஊற வைங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். இப்போ நான் கழுவி ஊற வச்சுட்டேன். இது போல் நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு வடிகட்டி வைங்க தண்ணியை. இல்லைன்னா நீங்கள் ஒரு வேஸ்ட்டு கிளாத்து போட்டு ஒரு 2 செகண்ட் அதில் வடிகட்டி வாட வச்சிங்கன்னா தண்ணி கொஞ்சம் நல்லா வாடிடும். வாடிட்டுன்னா நீங்கள் அதை எடுத்து நல்லாவே அரைக்கும் போது உங்களுக்கு நல்லா மாவு அரைஞ்சி மிக்சியில் வரதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி எடுத்து வடிகட்டி வைங்க. இப்போ இந்த கார அரிசி யார் வேணாலும் நம்ம புட்டு செஞ்சு நம்ம கொழுக்கட்டை செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்லாம். இப்போ நான் அதை வடிகட்டி வச்சு வடிச்சிடுறேன். நான் ஜல்லி வச்சு வடிக்கிறேன். இப்போ இதில் நல்லா வடிகட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் எடுத்து அரைச்சிடலாம். அரைச்சிட்டு நீங்கள் ஒரு ஜல்லி நான் 3 தட்டு உள்ள ஜல்லி வச்சுருக்கேன். அதில் நடுத்தட்டு போட்டால் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. ரொம்ப நரன்னு இருந்தாலும் நல்லா இருக்காது. நடுத்தரமாக உள்ள தட்டு போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். புட்டு சாஃப்டாகவும் இருக்க மாதிரி இருக்கும். அதுபோல் இப்போ நீங்கள் இதை கொஞ்ச நேரம் வடிகட்டினோடனே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து நல்லா வடிகட்டி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது நான் புட்டாக செய்ய போகிறேன். அதுக்கு புட்டு குழல் நான் வச்சுருக்கிறேன். நீங்களும் அதுபோல் புட்டு குழலில் வச்சு செய்யலாம். இல்லை நீங்கள் ஆவியில் வச்சு வேக வைக்கனாலும் வேக வச்சுக்கலாம். ஆனால் ஆவியில் வச்சு வேக வைக்கிறதா இருந்தால் இட்லி தட்டில் ஒரு துணி போட்டு கூட நீங்கள் இதை மொத்தமாக செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு தேங்காய் எடுத்து திருவி வச்சுருக்கிறேன். தேங்காயில் அந்த ஓடுலாம் இல்லாமல் திருவிக்கோங்க. நமக்கு ஓடு நல்லது கிடையாது. அதனால் தேங்காயை நல்லா சுத்தமாக வெள்ளையாக நல்லா திருவி எடுத்துக்கோங்க. ஒரு தேங்காய் நிறைய போட்டால் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் நிறைய டைம் வேக வச்சா அது கொழுப்பு சத்து உள்ளதாக இருக்கும். ஆனால் இப்படி நம்ம கொஞ்சம் டைம் ஆவியில் வேக வைக்கிறனா இது ரொம்ப கொழுப்பு சத்து கிடையாது. தேங்காய் யூஸ் பண்ணலாம். நம்ம முடிக்குமே நல்லது தான் தேங்காய். அதனால் நான் தேங்காய் கூட கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு மொரம் எடுத்துட்டு அதில் ஒரு பேப்பர் விரிச்சிட்டு அதில் நான் அரிப்பு வச்சுட்டு நான் மாவை மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா அரிப்பு வச்சு நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. நம்ம சலிக்காமல் செஞ்சோன்னா கொஞ்சம் நரன்னு இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் புட்டு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். நம்ம நல்லா சலிச்சிட்டு செஞ்சோன்னா அது அந்த அளவுக்கு நரன்னு தெரியாது. அதனால் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு பிடிக்குங்கிறனால நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது அரிப்பு வச்சுட்டு மாவும் நீங்கள் மிக்சியில் அரைச்சி இப்படி போட்டு நல்லா சலிச்சிடுங்க. நல்லா சலிக்கும் போது தான் நமக்கு அந்த நரன்னு இருக்கிற குருணை இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துட்டோன்னா தான் நமக்கு சாப்பிடும் போதும் சாஃப்டாக நல்லா ஒன்று போலே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இப்படி நல்லா அரித்து எடுத்துக்கோங்க. மாவு நல்லா அரித்து எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மிக்சியில் போட்டே அரைச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கனாலே ஈஸியாக நல்லாவே அரைஞ்சி வந்துடும். இப்போ நல்லா போட்டு இப்படி அரைச்சி எடுத்துருங்க. 2 டைம் அரைச்சி எடுத்து நல்லா வந்துடும். அப்போது உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த பொட்டு மாவு நான் லைட்டாக வறுத்துட்டு அவிப்போனாங்க. அப்படின்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருந்த மாதிரி இருக்கும். இப்படியே நம்ம இது உள்ளே உப்பு தண்ணி தெளிக்கிறத விட நம்ம கொஞ்சம் லேசாக வறுக்கணும். அந்த மாவை தொட்டு பார்த்தா கொஞ்சம் சூடேறணும், அவ்வளோதான் வறுக்கணும். அந்தளவு வறுத்துட்டு செய்யும்போது அது நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். கூட ஒரு நாளும் கெடாது. இப்போ நான் மாவு அரைச்சி ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ வானலில் நான் போட்டு அதை லேசாக கிளறி விட்டு ஒரு 2 செகண்ட் அந்த மாவு சூடேறணும். ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஒரு வாசம் வரும். அந்த வாசம் வரும்போது நம்ம எடுத்துகிட்டு புட்டு செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருந்த மாதிரி இருக்கும். நல்லா சீக்கிரமாக வேகிறதுலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். நம்ம அப்படி செய்யணும். பச்சையாக செய்யும்போது உங்களுக்கு அது கொஞ்சம் தண்ணி பதம் மாதிரி இருந்த மாதிரி இருக்கும். இது நல்லா ட்ரையாக நல்லாயிருக்கும். உதிரியாக இருந்த மாதிரி புட்டு நல்லா உதிரியாக இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் வறுத்துட்டு செய்யுங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் லேசாக தான் இப்போ ஈரப்பதமாக தான் இருக்கா, அப்படி லேசாக ஒரு வாசம் வரும். ஒரு செகண்ட்லேயே அது சூடேறினோடனே வாசம் வந்துடும். அப்புறம் நம்ம அதை அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்
லைட்டாக உப்பு தண்ணி வச்சு தெளிச்சிக்குவேன். லேசாக உப்பு ஒரு சிட்டிகை போல் உப்பு எடுத்து போட்டுக்கிட்டோன்னா நமக்கு வந்து சும்மாவே சாப்பிட்லாம் சர்க்கரை போடாமல். அப்படிங்கிறதுனால நான் வந்து லைட்டாக உப்பு மட்டும் தண்ணி விட்டு தெளிச்சிக்கிறேன். இப்போ மாவு வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது தொட்டுப்பட்டு மாவு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பு. இப்போ வந்து இந்த புட்டுக்கு செய்கிறதுக்கு இந்த குழலும் நான் இந்த பாத்திரமும் இதுதான் நம்மளோட புட்டு செய்கிறது அச்சு. அதனால் இதை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்குள்ளே ஒரு தட்டு போட்டுடுறேன். நான் போட்டுட்டு இப்போது இதில் உப்பு தண்ணி தெளித்து பிசையணும். உப்பு லைட்டாக இது இந்த செம்புக்குள்ளே ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி வச்சிடுறேன். ஏன்னா இது வந்து நம்ம அடுப்பை பொருத்தி வச்சுட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். அதனால் நான் பொருத்திட்டேன். இப்போது வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து மாவு பிசையணும். மாவு பிசைகிறதுக்கு உப்பு போட்டு கொஞ்சமாக லேசாக உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு விடணும். மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இந்த லைட்டாக உப்பு போடணும்னா இந்த மாவுக்கு தேவையான அளவு போட்டு இப்படியே லேசாக தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து அந்த அரிசி ஊற வச்ச தண்ணியை தான் நான் எடுத்துருக்கிறேன். அதனால் வந்து சிகப்பு தண்ணியாக இருக்குது. அந்த ஊற வச்ச தண்ணி வந்து நம்ம நல்லா கழுவி விட்டோங்கனால அந்த தண்ணி சத்துங்கிறனால அதையே நான் ஊற்றி ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். இப்படி லைட்டாக அப்படியே பெசரி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு நல்லா கொஞ்சம் ஈரப்பதம் வர மாதிரி இருக்கணும். நமக்கு கையில் பிடிச்சிட்டு ஓரளவுக்கு ஈரப்பதம் வர மாதிரி இருக்கணும். அதளவுக்கு நீங்கள் வந்து இப்படி நல்லா பெசரி விடுங்க. நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் கலந்து வர மாதிரி நல்லா விட்டுருங்க. விட்டுட்டு உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கலக்கிறதுக்கு சரியாக பிசைகிறதுக்கு வரல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த இப்போ பிடிச்சிட்டேன்னா இப்போ கரெக்டாக இருக்கா, இந்த பதம் போதுமானது. இப்போ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மிக்சியில் போட்டு லேசாக ஒரு ஓட்டுங்க. ஓட்டுனீங்கன்னா அந்த சின்ன உருண்டையாக இருந்ததும் கூட நல்லாவே நொறுங்கி நல்லா மாவாயிடும். அதனால் நானும் அது போல் போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்படி எடுத்துட்டிங்கன்னா நல்லா மாவாகவே இருந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு உருண்டையாக கிடக்காது. இப்போ ஜல்லி போட்டாச்சு. இப்போ இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு கை தேங்காய் போடுங்க. போட்டுட்டு அப்புறம் ஒரு கை மாவு போடுங்க. தேங்காய் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சமாக மாவு போடுங்க. உள்ள மாவு எடுத்து மாவு போடுங்க. மாவு போட்டிங்கன்னா அப்புறம் ஒரு ரவுண்டு தேங்காய் போடுங்க. அப்புறம் ஒரு ரவுண்டு மாவு போடுங்க. இப்படியே ஒரு 5 ட்ரிப்பு இல்லை 4 ட்ரிப்பு இது போலயே நீங்கள் செய்யும்போது அந்த ஒவ்வொரு அச்சுக்கும் தேங்காய் இருந்து டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அதனால் நம்ம இப்படி செய்கிறோம். இப்போது இதை வந்து இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போட்டு இப்போது தேங்காய் போட்டுருங்க. போட்டுட்டு அப்படியே நல்லா மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு அடுப்பில் நமக்கு ஏற்கனவே தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. அந்த கொதிச்சதில் நம்ம இதை தூக்கி வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான். இப்போ மூடி வச்சிட்டோன்னா நமக்கு வந்து ஆவி வந்து அந்த ஒரு சின்ன ஒரு துவாரம் இருக்கும். அது வழியாக நமக்கு ஆவி வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது தீயை வந்து ரொம்ப ஹையாலாம் வைக்க வேண்டியதில்லை. லைட்டாக சிம்மில் இருந்தாலே போதும். இப்போ அங்கே அந்த மேலேருந்து அந்த ஓட்டை வழியாக இதில் இருந்து ஆவி வரும். இந்த வந்துருச்சு. இப்படி வந்துருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு லைட்டாக அதில் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த தேங்காய் மேலே நம்ம அதை மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சினுக்கு வாரி இல்லை நம்ம வீட்டில் முறுக்க எடுக்கிற கம்பி இந்த மாதிரி எது இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு நம்ம அப்படியே மெதுவாக அதை ஓப்பன் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புட்டு வந்துடும். ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது நமக்கு வந்து உடம்புக்கும் நல்ல ஒரு ஹெல்த்துக்கும் நல்லது தான். யார் வேணாலுமே சாப்பிட்லாம். யாருக்கு வேணாலும் இது ஜீரணமாகிறது ஈஸியாகவே ஜீரணமாயிரும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மட்டும் விட வேண்டியது. இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு நான் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன். ஸ்பூன் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது அப்படியே ஒரு கம்பி வச்சு மெதுவாக தள்ளிடுங்க. மெதுவாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் புட்டு ரெடி ஆகிடும். இப்போ நான் வந்து அந்த கம்பி வந்து எனக்கு அந்த கம்பி வச்சு எடுத்து பார்த்தா அது எனக்கு செட் ஆகலை. அதனால் நான் வேறு ஒரு கரண்டியை வச்சு நான் எடுத்து விட்டுறேன். இப்போ நீங்களும் உங்களுக்கு எது தேவைப்படுதோ எந்த மாதிரி உங்களுக்கு அதில் வச்சு எடுக்க வசதியாக இருக்கோ அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இது போல் நீங்களும் புட்டு செஞ்சு சாப்பிடுங்க. இது நல்லாவே உடம்புக்கும் நல்லது தான். உங்களுக்கு இது போல் வேறு சமையல் எது தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நல்லா சாஃப்டான புட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை இப்படியே எடுத்து சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் அது உள்ள சர்க்கரை போட்டு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ புட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இப்போ புட்டு சாப்பிட்லாம், அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ சாஃப்டாகவே இருக்கும். உங்களுக்கு இது வந்து நீங்கள் இன்றைக்கி செஞ்சிங்கன்னா நாளைக்கு வரைக்குமே சாப்பிட்லாம். அது நம்ம லைட்டாக வறுத்துருக்கனால ஒன்றுமே ஆகாது. டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். எந்த வயசுக்காரங்களாக இருந்தாலும் சரி தான், யாருனாலும் சாப்பிட்லாம். நமக்கு வீட்டில் இது வந்து ஹெல்த்தி ஃபுட்டுங்கிறனால யார் வேணாலும் சாப்பிட்லாம். அதுலேயே ஆவியில் வேக வச்சுருக்கிறதுனால இது உடம்புக்கு எந்த பிரச்சனையுமே பண்ணாது. ஆயில் கிடையாது, எந்த கெடுதலும் கிடையாது. நீங்கள் இது தாராளமாக சாப்பிட்லாம். இப்படி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது உங்கள் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.